Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சு பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் பார்க்க போகிறோம். மொத்தமே 7 பேஜ் தான் இருக்குது. இந்த 7 பேஜில் தமிழ் மீடியம் நம்ம சொல்லும் போது வெறும் 3 பேஜ் தான் இருக்குது. இந்த பேஜஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த 25 மார்க் பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. சரியா? கண்டிப்பாக இதிலேருந்தே நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெசன் வைஸாக 5 மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 13th லெசனில் இருக்கக்கூடிய கேபி மற்றும் அது கேசிக்கும் இடையே உள்ள தொடர்பினை விவரி. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கன்ஃபார்மாக நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது. சரியா? அதே மாதிரி வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. இந்த மாதிரி எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. மொத்தமாக சேர்த்து அதாவது 83 கொஸ்டின் வந்து உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். லெசன் வைஸாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 83 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. இப்போ இங்கிலீஷ் மீடியம் நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்காக நம்ம என்னாச்சு பார்த்து கொடுத்துருக்கோம் ரொம்ப தெளிவாக. சரியா? யூனிட் வைஸாக என்னாச்சு பார்த்தா இங்கிலீஷ் மீடியத்துக்கு உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. 11th சரி, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் வரப்போகிறீங்க. நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.